4ஆம் வகுப்பு A1 C மிதுன். தித்திக்கும் தென்தமிழ் திக்கட்டும் பருவத்தும் என் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். நெற்றிக்கண் திறப்பிலும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் வழியில் வந்த நடுபருக்கும் அவையில் உள்ள சான்றோருக்கும் என் நண்பர்களுக்கும் என் வணக்கம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பே மூத்தோர் சொல் அமிர்தம். மூத்தோர் சொல் முடு நெல்லிக்கனி போல முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். நவீன உலகத்தில் நாம் இழந்தவைகளை பட்டியல் போட்டால் அதில் உணர்வும் நெகிழும் மிக்க நம் முதியோர் என்ற ஒருவர்தான் நம் பெரியோர்கள். மூத்தோர்கள் நம் பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷம். கடந்த தலைமுறைகளில் வாழ்ந்து அதற்கு முந்தைய தலைமுறைகளின் வரலாறு அறிந்தவர்கள். தாத்தாவின் கடைகளை கேட்டு உறங்கினவர் பலர். கற்றலை விட கேட்டலே சிறந்தது. கற்றலின் நானும் கேட்ட அஃது ஒருவருக்கு ஒழுக்கத்தின் ஊற்றான் துணை என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார். இன்றைய தினத்தில் நாம் எத்தனை வீடுகளில் அந்த நினைவுகளை சேமித்து வைத்திருக்கிறோம். தாத்தா பாட்டிகளை முதியோர் இல்லங்களில் விட்டுவிட்டு நம் வீட்டு குழந்தைகளுக்கு கடை சொல்லும் செய்திகளை வாங்கி வைத்துள்ளோம். நம் ஔவையார் இயற்றிய ஒரு நீதி நூல் மூதுரை முதுமை பிளஸ் உரை என்று அழைக்கப்படுகிறது. இன்றலும் ஔவையாரையும் வள்ளுவரையும் வயதான தோற்றத்தில் காண்பிப்பதே நல்லவற்றை நல்ல ஆலோசனைகள் தருவார்கள் என்ற நம்பிக்கையில்தான். மூத்தோர்கள் சிறு வயதில் இருக்கும்போது தான் பட்ட கஷ்டங்களை தன் பிள்ளைகள் படக்கூடாது என்று நினைப்பார்கள். மூத்தோர்கள் தான் காணாத இந்த உலகத்தை தன் தலைமுறைகள் காண வேண்டும் என்று விரும்புவார்கள். மூத்தோர் சொல்லை கடைபிடிக்க வேண்டும். எல்லோரையும் மடிங்கள், அது யாராக இருந்தாலும் கொடுக்க கொடுக்க திரும்பி கிடைக்கும் என்று பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.